சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி மாலை 4:02 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் மாலை 6:14 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்ராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:35 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணிக்கும், சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:33 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:42 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:55 முதல் காலை 6:35 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:29 முதல் பகல் 10:56 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:50 முதல் 3:16 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:35 முதல் 8:02 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:40 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்பில பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிறுநீரக கோளாறு அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த கிட்னி ஃபெயிலியர் அடிக்கடி நாங்க போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவா. இந்த கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றா இல்லையா? இது போக நீர் பிரிய மாட்டேங்குது, கால்லாம் வீங்கி போயிடுது, கை கால்லாம் வீங்கி போயிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இது போக அந்த நீர் பிரியாம என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அப்படியே அந்த நீரானது அப்படியே மேலே ஏறி அதை போய் லங்ஸ் அடைக்கிறது, அதனால ஹார்ட்ல கூட டிஸ்டர்பன்ஸ் வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய புதியதான ஒரு நோய்களை பற்றிலாம் இப்ப கேள்விப்பட்டு இருக்கோம் இல்லையா? இது புதியதுன்னு சொல்றதை விட அந்த நாள்லயே இருந்ததுதான் இந்த கிட்னி ஃபெயிலியர்ங்கிறதெல்லாம். இதற்கு எந்த கிரகம் காரணம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவா கிரகம் காரணம்னு சொல்றதை விட ஜாதகத்திலே 8ஆம் பாவகம் என்பதுதான் இதை பற்றி பேசுகிறது. இந்த சிறுநீரகம் ஃபெயில் ஆனா கிட்டத்தட்ட இந்த 8ஆம் பாவகத்தை தான் நம்ம ஆயுள் பாவகம்ங்கிற பேர்லயே வச்சிருப்பா. இந்த 8ஆம் பாவகம் தான் இந்த சிறுநீரக இயக்கத்தை பற்றி பேசுகிறது. அந்த இடத்துல போய் ஒரு சந்திரனும் சனியும் ஒன்றாக இணைந்து அந்த சனியினுடைய பலமானது ரொம்ப குறைவான பலமாக இருந்தால் அது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இதுல சந்திரன் பலம் பெற்றிருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜோதிடர்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பா.
அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருங்கோ, அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிட்டே இருங்கோ, யூரினை எந்த காலத்திலையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. திடீர்னு ஒரு நீர் சுருக்கு வருதுன்னு சொன்னா உடனே போய் டாக்டரை பார்த்துருங்கோ, நீங்களா செல்ஃப் மெடிகேஷன் பண்ணாதீங்கோ, வெந்நீர் குடிச்சா சரியா போயிடும் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த 8ஆம் பாவகத்தினுடைய வலிமையை வைத்துத்தான். அதுவும் குறிப்பா சனி என்கின்ற கிரகம் 8லே அமர்ந்தால், சனியத்தான் ஆயுஷ்காரகன்னு சொல்றோம், ஆனால் அந்த ஆயுஷ்காரகனானவன் ஆயுள் ஸ்தானத்திலேயே போய் அமர்ந்தால் இந்த காரகோ பாவநாசாயாங்கிற விதியை பயன்படுத்தி எப்படி சொல்லியிருப்பான்னா, இவனுக்கு அடிக்கடி ரோகம் என்பது வந்து கொண்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சிறுநீரக கோளாற்றினையும் பெரிதாகவே சொல்கிறார்கள். அந்த சிறுநீர் பிரிதல் அப்படிங்கிறதுல பிரச்சனைங்கிறது வரும். அதுவும் அந்த சனியானவர் ஒரு சந்திரனுடைய சாரம் வாங்கி இருந்தால், அல்லது சந்திரனோடு இணைந்திருந்தால், அல்லது சந்திரனுடைய வீட்டிலே அமர்ந்திருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பார். ஆக நம்ம உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு, ஐயோ எனக்கு 8ல சந்திரன் சனி சேர்ந்து இருக்குது, இல்ல 8ல சனிங்கிறது இருக்கு, அப்ப எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆடுன்னு சொல்லிட்டு தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்தந்த திசா புக்தி காலம், அதாவது சனி திசைன்னு வரும்பொழுது பிரச்சனைங்கிறத கொடுக்கும். ஆனா அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, வருமுன் காப்போம்ங்கிற மாதிரி இருந்துக்க வேண்டியதுங்கிறதுக்கு சொல்றோம். இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு இப்போ கிட்னி ஃபெயிலியர், என்ன பண்றதுன்னு தெரியல, டாக்டர்ஸ் கண்டிப்பா டயாலிசிஸ் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா, அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டியது அந்த நேரத்திலே அந்த சனியினுடைய தாக்கம் என்பது இருக்கும். ஒண்ணு அஷ்டமத்து சனி காலமாக இருக்கலாம், அல்லது சனி திசை என்பது நடந்து கொண்டிருக்கலாம். சனி திசையிலே சனி அல்லது சனி புக்தி கூட நடக்கலாம். ராகு திசை சனி புக்தி, செவ்வாய் திசை சனி புக்தி, சந்திர திசை சனி புக்தின்னு சனி புக்தி காலம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சனியானவர் ஒரு குருவினால் பார்க்கப்பட்டோ, அல்லது மற்ற சுப கிரகங்களினுடைய ஒரு இணைவோ, அல்லது சனியுடைய வலிமை கூடியிருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் அந்த சூழலை கடந்து வந்து விடுவார். ஏதோ ஒரு பார்வை, ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை இருக்குன்னு சொன்னா அவருக்கு ஈஸியா டோனருங்கிறது கிடைச்சிருவா. அந்த டோனர் கூட சொந்தத்திலிருந்து கிடைக்குமா அல்லது வெளியிலிருந்து வருவார்களா அப்படிங்கிறத கூட ஜாதகத்தை கொண்டே சொல்லிவிட முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக உடனே கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்சிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக சொல்றோம். ஆனால் அது கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். கிட்னி ஃபெயிலியர் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய ஒரு மேஜரான விஷயம் தான். நமக்கு டோனர் கிடைக்கணும், எல்லா விஷயங்களும் இருக்கு. நான் சொல்றது 8ல சனி இருக்கு அதனால எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நாம தவறாக எண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு வரணும்னா அதுக்கு 8ஆம் பாவகத்தினுடைய வலிமை குன்றி இருப்பதும் சந்திரன் சனியினுடைய பிளேஸ்மெண்ட் இவைகள் தான் அதனை தீர்மானிக்கிறது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற கிரகம் தான் நம்முடைய உடம்பிலே இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுகிறது. ஈவன் ரத்த ஓட்டம், ரத்தம்னு சொன்னா கூட அங்க சந்திரனுடைய பாற்றுங்கிறது அதிகமா இருக்கும். நிறைய பேர் அப்படி சொல்லுவா, இல்ல ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் தான், ஏன்னா அது சிகப்பா இருக்கு, அப்ப ரத்தத்துக்கு செவ்வாய் தானே அதிபதினு சொல்லிட்டு இருப்பா. நிச்சயமாக இல்லை. நம்முடைய உடம்பிலே ஓடக்கூடிய அத்தனை திரவங்களுக்குமே சந்திரன் தான் அதிபதி. செவ்வாய் எதை குறிக்கும் சொன்னா அந்த ஹீமோகுளோபின் லெவலை குறிக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 8ல சந்திரன் செவ்வாய் சேர்ந்து சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், ஆனால் செவ்வாய் அளவர் அந்த இடத்துல நீச்ச பலம் பெற்றிருந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் அனீமிக்கா இருந்துட்டு இருப்பா. இது போக அந்த ரத்த வகைகள்ல கூட பார்த்தோம்னா நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படிங்கிறது கூட அவங்க கிட்ட வந்திருக்கும். ஓ நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் எல்லாம் சொல்றா இல்லையா. இங்கே பார்த்தோம்னா இந்த நெகட்டிவ் வகை பிளட் குரூப்லயும் சரி இந்த செவ்வாயினுடைய பலம் குறைந்திருக்க காணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின்ங்கிற பாட்டை தான் குறிக்குமே தவிர உடம்பிலே ஓடக்கூடிய அத்தனை திரவங்களுமே, இப்ப எச்சில் அப்படின்னு சொன்னா கூட இந்த சலைவான்னு சொல்றோம் இல்லையா, அதுல கூட சந்திரனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். சந்திரன் சனி சேர்ந்து 2ஆம் பாவத்தில் அல்லது 5ஆம் பாவத்தில் இருக்க பெற்றவர்கள் பார்த்தோம்னா அவங்க பேசும் பொழுது அந்த எச்சில் அப்படிங்கிறது தெரிக்கும். ஏன்னா வாயில அந்த எச்சில் ஊறிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. அந்த ஊற்று அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியதும் அந்த சந்திரன் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். அதனால நம்ம வெறுமனே, அதாவது நம்ம உடம்புல நீர் அப்படின்னு ஒண்ணு பிரியறது, கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறது நமக்கு தெரியும் தானே. சுத்திகரிப்பு பணியை நம்ம உடம்புல ஒரு ஃபில்ட்ரேஷன், ஒரு ஃபில்டர் பண்ணி அதை சுத்திகரித்து அதனை தனியாக ரத்தத்தோடு ஒரு சில பாட்டுகள், நல்ல பாட்டுகள் எல்லாம் சேர்க்கிறது. கழிவு அப்படிங்கிறது வெளியே அனுப்புறது இல்லையா, இதுதானே இந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன். அப்ப அங்க என்னென்ன கிரகம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சந்திரனும் சனியும் தான் அந்த கிட்னி அப்படிங்கிறது மேல தன்னுடைய தாக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம். இந்த சந்திரன் சனியினுடைய அமர்வும் 8ஆம் பாவகத்தினுடைய வலிமையும் தான் இந்த சிறுநீரகத்தை இயக்கக்கூடியது. ஒரு சிறுநீரக கோளாறு வருதுன்னு சொன்னா இந்த கிரகங்களும் 8ஆம் பாவம் தான் அதற்கு காரணம்.
இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.